ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ பிளாஸ்ட் சோலோ லெவலிங் எபிசோட் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவை அந்த சோடா புட்டி கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அவனோட பவரை காப்பி பண்ணி அவனைய போட்டு தள்ளி நம்ம ஹீரோவும் சாகிற நிலைமைக்கு போயிடுவார். அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த அசிர்ன்ற அந்த பழைய சிஸ்டம் போய் புதுசாக ஒரு சிஸ்டம் வரும். நம்ம ஹீரோவை டைம் ட்ராவல் பண்ணி ஒரு ஏஞ்சல் அப்படியே நம்ம ஹீரோவை பழைய காலத்துக்கு கூட்டு வந்து அவங்க அம்மாவே உயிரோட பார்க்க வச்சிருக்கோம். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இப்போ நம்ம ஹீரோவோட அந்த அசிர் சிஸ்டம் அந்த சிஸ்டம் போய் இப்போ நார்னியர் சிஸ்டம்ன்ற அந்த புது சிஸ்டம் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ நவம்பர் 15, 2020 வந்திருக்கான். நீங்க சக்சஸ்ஃபுல்லா பேக் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லுவோம். அப்புறமா நம்ம ஹீரோ தூக்கத்திலிருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் சபா என்ன நடக்குதுங்க, நான் கனவு தான் கண்டனா இல்லை நனவா, இதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இது எல்லாமே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த நார்னியர் சிஸ்டம் அப்படியே பாப்பப்பாகி ஹிடன் குவெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. உங்கள் அம்மா திரும்ப உயிரோட வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிளாங்க் கார்டு எக்ஸ் அது ஒன்று கிடச்சிருக்கு. அதை வச்சு நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு பவரை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸு, நான் அதில் செத்து போயிருப்பேன். இந்த புது சிஸ்டம் வந்து என்னை காப்பாத்திருச்சு. அந்த இக்ரிசல் அந்த மரம் அது மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வர வைக்குதா, அதை அழிக்கணுமா, அது என்ன பண்ணுறது? இந்த புது சிஸ்டம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கும். நான் இப்போது மிடில் ஸ்கூலில் இருப்பேனா, இப்போ என்ன தேர்ட் இயர் படிச்சுட்டு இருப்பானா? சரி நம்ம அடுத்த வேலை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பெட்லேருந்து எழுந்திரிச்சு அப்படியே கேலண்டர் கிட்ட போய் அந்த கேலண்டர் எடுத்து பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ அப்ளிகேஷன் பண்ணுற அந்த நாள் தான். இந்த நாள் தான் நம்ம ஹீரோ மெஜிஷன் டைப்பை சூஸ் பண்ணாமல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் க்ளோஸ் காம்பேக்ட் டைப்பை சூஸ் பண்ணியிருப்பான். அதை நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு அதை அடிச்சு போட்டு இதுக்கப்புறம் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் க்ளோஸ் காம்பேக்ட்லாம் வேலைக்கு ஆகாது, நான் மறுபடியும் அந்த தப்பை பண்ண மாட்டேன், நான் இப்போ மெஜிஷியன் தான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சூஸ் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இதுக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோட அம்மா இவன் இந்த மாதிரி பண்ணதே இல்லையே, திடீர்னு இப்படி பண்ணுறான் அப்படின்னா இவனுக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமா, என்னன்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ என்னோட அம்மா என் முன்னாடி இருக்காங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா இருப்பான். அப்போ நம்ம ஹீரோட அம்மா ஏய் உனக்கு எதுவும் பிரச்சனைனா நீ கவலைப்படாத, நீ எந்த மாதிரியான முடிவு எடுத்தாலும் நான் எப்போ உன் கூட இருப்பேன். ஆமா நீ இப்போ உன்னோட யூனிவர்சிட்டியில் எதை சூஸ் பண்ண போற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ நான் இப்போ என்னோட யூனிவர்சிட்டியில் மெஜிஷியன் டைப்பை சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு ஹீரோட அம்மா ஷாக் ஆகி நம்ம ஹீரோ பார்த்து ஏய் நீ இவ்வளோ நேரம் க்ளோஸ் காம்பேக்ட் தானே சூஸ் பண்ண, இப்போ நான் திடீர்னு மெஜிஷியன் டைப்பு, ஏதாவது ஒரு பிரச்சனையா, தெளிவாக தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, தெளிவாக தான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோட அம்மா ஹீரோ கணத்தில் கை வச்சு இங்கே பாரு நீ எந்த மாதிரியான முடிவெடுத்தாலும் நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன், நீ எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படின்னு அவங்க பாசமாக பேசணுன்னே நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணீரே வந்துடும். அவன் அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ நான் அடுத்ததா என் அப்பனை தேடி கண்டுபிடிச்சி அவனை கொன்னே ஆகணும், டே மின்னு உன்னை எப்படி பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட அப்பாவை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ சும்மா பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ சோலோ லெவலிங் வர ஜின்வு மாதிரி செம்ம மாசாக எக்ஸசைஸ் பண்ணி 6 பேக்கில் கெத்தாக நின்றுருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ சரி அடுத்து என்ன பண்ணலாம், நான் என்னோட ஸ்கில்லை நான் இப்போ டெவலப் பண்ணணும், இப்போ நான் எந்த லெவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இப்போ 7வது லெவலில் இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் இன்னும் நல்லா டெவலப் ஆகணும், என்னோட மெஜிஷியன் ஸ்கில்லை அதிகமாக நான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அந்த பிளாக் கார்டு கிடச்சிருக்கும். அந்த பிளாக் கார்டை எடுத்து நான் ஏதாச்சும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இதை காப்பி பண்ணுமே, எனக்கு இப்போ என்ன வேணும், ஹீலிங் பவர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ காம்பேக்ட் ஸ்டைலில் இருக்கிறவங்க தான் ரொம்ப மரண மாசாக இருப்பானுங்க. மெஜிஷியன் டைப்பில் இருக்காங்க அந்த அளவுக்கு மரியாதை இருக்காது, ஆனால் போக போக அவங்க தான் சும்மா மாசாக மாறுவாங்க. அப்பாடா இப்போயாச்சும் நான் அந்த மெஜிஷியன் டைப்பை சூஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த சோடா பூட்டி சண்டை போட்டான் பாருங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சே அவங்ககிட்ட மாட்டிடு இப்படி ஆயிடுச்சு, அவன் என்ன நல்ல மாதிரி நடிச்சானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மொபைலுக்கு ஃபோன் வரும். அப்படி யார் கால் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா யோசங். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் அந்த யோசங். அவன் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. அப்போ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி யோசங் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அவளுக்கு அப்போ என்னாச்சு, ஆனால் இப்போ நம்ம ஹீரோ அந்த பழைய இதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது. அப்போது பழைய வாழ்க்கையில் அவள் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோன்னே நம்ம ஹீரோ அவளை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்திருப்பான். அதெல்லாமே நம்ம ஹீரோ அந்த பழசு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சே நான் அவளை பழைய வாழ்க்கையில் அப்படி தவற விட்டேன், ஆனால் இந்த தடவை அவளை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மொபைல் எடுத்து பார்க்கும்போது அப்போது அவள் மெசேஜ் பண்ணியிருப்பா சீக்கிரமா டிவைன் பவர் இருக்கிற ஒரே ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவள் மெசேஜ் பண்ணி கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோ ஆமாம் கொரியாவில் இருக்கிற டிவைன் பவர் இருக்கிற ஒரே ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர், அவங்க பேர் யோசியோங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர், இவங்களோட மேஜிக் பவர் சாக்ரிஃபைஸ், இது மூலமாக அவங்க செம்ம பவர் வெளிப்படுத்துவாங்க.
அந்த பவர் என்ன மாதிரினா அவங்களால மற்றவங்களை ஹீல் பண்ணவும் முடியும், அந்த மேஜிக் பவர் வச்சு மற்றவங்கள ஈஸியாக அழிக்கவும் முடியும். அந்தளவுக்கு செம பவர்ஃபுல்லானது அந்த சாக்ரிஃபைஸ். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ நான் இதுக்கு மேலே யோசிக்கவே மாட்டேன், சீக்கிரமாக அவங்கள போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த யோசியும் காரில் போயிட்டு இருப்பாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் காரில் சும்மா மரண மாசா போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட டிரைவர் அசிஸ்டண்ட்டுமான அந்த பார்க்கு இங்கே யோசியவங்க பார்த்துட்டு, ஏங்க உங்களை பார்த்தா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, உங்களுக்கு அந்த நோய் இன்னும் குணமாக மாட்டேங்குதுல்ல, அது உங்களுக்கு மெதுவாக உடம்பு ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு, ஆனால் அந்த சாக்ரிஃபைஸ் பவர் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுது, அது உங்களுக்கு யூஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு இந்த யோசியாங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நேற்று கொஞ்சம் சரியாக சாப்பிடல, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்க்கு டிரைவராக மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான், இவங்க தான் இந்த கொரியாலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த டிவைன் பவர் இருக்கிற ஒரு எஸ்ராங் ஹண்டர். ஆனால் இவங்களுக்கு இருக்க டிசீஸ் இவங்க உடம்பு ஃபுல்லாக சீக்கிரமாக பரவுறதுனால இவங்களோட உயிர் ரொம்பவே ஆபத்தில் இருக்குது. மற்றவங்களை காப்பாற்றுற இவங்களால இவங்க உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிருமோன்னு எனக்கு கவலையாக இருக்குது. இப்படியே போனால் இவங்க உயிருக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு அவன் கவலைப்பட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு, சீக்கிரவா அவங்க வந்துருவாங்க, யோசியாங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சிருவா. நம்ம ஹீரோ அப்படி சுற்றி புத்தி பார்த்துட்டு, இந்த வாழ்க்கையில் இந்த லோட்டஸ் கில்டு மாஸ்டர் தான் இந்த எஸ்ராங் ஹண்டர் யோசியோங், இவங்க லோட்டஸ் கில்டோட மாஸ்டருங்க. அதை நம்ம ஹீரோ அப்படியே மனசில் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இவங்களுக்கு இருக்க டிசீஸ்னால இவங்க சீக்கிரமாக இறந்துருவாங்க, அதை நம்ம ஹீரோக்கு முன்னாடியே தெரியும். அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, நான் ஒரு வேலை பண்ணி ஆகணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் டக்குன்னு அங்கே வந்துடுவாங்க யோசியோங். அவங்க மைக் எடுத்து, எல்லாரும் கவனிங்க, என் பேர் தான் யோசியோங், நான் ஒரு எஸ்ராங் ஹண்டர், லோட்டஸ் கில்டோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்னும் ஒரு மாதத்துல இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அவங்க இப்போது நிறையா டஞ்சன்லாம் ஓப்பன் ஆகிருக்குது, இது மூலமாக மக்கள்லாம் அழிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த எஸ்ராங் ஹண்டர் யோசியோங், இங்கே மக்கள் எல்லாம் செத்துட்டு இருக்கும்போது நிறையா ஹண்டர்ஸ் திரும்ப வந்தாங்க, மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றினாங்க, மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தொடர்ந்து நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மக்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் உயிரை கொடுத்தாச்சும் அவங்கள காப்பாற்றுவேன், நீங்களும் ஹண்டர் பவர் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் மக்களுக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் இவங்க சொல்கிறது கரெக்டு தான், மக்களுக்காக நம்ம கஷ்டப்படணும், ஆனால் நான் இதுக்கு முன்னாடி அந்த பொருள் எடுத்து விற்கலான்னு பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே கொஞ்ச நேரம் கவலைப்பட்டுட்டு இருப்பான். அப்புறமா அங்கே பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ, நீ வேணா போயிட்டுறேன், நான் எங்கள் அம்மா வர சொல்லியிருக்கேன், நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவள் கடுப்பா, என்னது விட்டுட்டு போறியா, அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, சொன்னா கேளு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். அங்கே அப்படியே நின்றுட்டு இருப்பான் நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ உண்மையாலுமே என்னை விட்டுட்டு போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நின்றுக்கிட்டே இருப்பா. அப்படி நம்ம ஹீரோ, இப்போ நான் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே யோசிச்சவங்க அந்த எஸ்ராங் ஹண்டரோட டிரைவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ, ஆமாம் அவங்க இங்கே இருக்கிறாங்களா, அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, தம்பி ஃபேனாக இருந்தால் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கணும், இப்போலாம் வரக்கூடாது போ அப்படின்னு விரட்டு விட்டோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ, நான் ஃபேன்லாம் இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒழுங்காக இங்கேருந்து போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாவான். உடனே நம்ம ஹீரோ, கோவப்படாதீங்க, அவங்க ஒரு டிசீஸ்னால கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு அவன் சாக்காயிருவான். பார்க்கு, என்னது அது எப்படிரா உனக்கு தெரியும், எப்படிரா அவனுக்கு தெரிய வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி அவன் கோவப்பட்டு கேட்டுட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ, இங்கே பாருங்க, இவ்வளோலாம் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற நம்ம யோசி அங்கே எஸ்ராங்கன்ட்டு, என்னாச்சு, அவன் என்ன சொன்னான், ஏன் இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்கு அப்படி கேட்டோன்னே உடனே நம்ம ஹீரோ, என்னால் உங்களோட டிசீஸை க்யூர் பண்ண முடியும், உங்களை சரிப்படுத்த முடியும் அப்படி சொன்னோன்னே அது கேட்டு அந்த யோசியும், இவன் என்ன இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறான், ஆனால் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியலையே, சின்ன பையனாக இருக்கானே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஏசுறாங்கன்ற யோசியும் அங்கே இருக்க அந்த பார்க் டிரைவர்கிட்ட, நம்மளுக்கு டைம் இருக்கா, அடுத்த அப்பாயின்மெண்ட் எப்போ அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த பார்க்கு, அதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குங்க அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த யோசியாங், அப்படியா, அப்படின்னா சரி வா, நம்மளோட இடத்துக்கு போய் நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோமா அப்படின்னு நம்ம ஹீரோவை அவங்களோட இடத்துக்கு கூப்பிட்டு போய் உட்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, சரி இப்போ முதல்ல நம்ம என்ன பேச வரோம்னா, நீ என்னோட டிசீஸை எப்படி குணப்படுத்துவ அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க கேட்ட உடனே அதுக்கு நம்ம ஹீரோ, அதை என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, ஆனால் நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படி சொல்லும்போது, பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லாவே பேசுகிற, ஆனால் இப்போ அடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கொஞ்சம் சீரியஸாக கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோ, நான் அவங்களோட அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை அப்படியே காப்பி பண்ணி உங்களை க்யூர் பண்ண போகிறேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த பாரு கடுப்பாயி, டேய் பைத்தியக்கார நாயே, என்ன எங்களை பார்த்தா நான் முட்டாள் மாதிரி தெரியுதா, எங்கள் டைம் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உன்னை ஃபேன் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளம்ப வேண்டியதானே, இந்த மாதிரி எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாத, உன்னால் எப்படி அந்தளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை காப்பி பண்ண முடியும், அது ஒன்றும் சாதா ஸ்கில் கிடையாதுடா, அது ஒரு யூனிக் ஸ்கில்லு, அதெல்லாம் உன்னால் எப்படி காப்பி பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பான். யூனிக் ஸ்கில் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு கிடைக்காது, அது அவங்க குடும்ப வழியாக திடீர்னு தான் வருமே தவிர அதோட ஃபார்முலா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது சாதா எஸ்ராங்கன்றுக்கு அது கிடைச்சாலுமே அதை மற்றவங்களால எப்படி பண்ணணும்னு தெரியாது. மற்ற எஸ்ராங்கன்று கிடைக்கிற ஸ்கில் எல்லாமே மற்றவங்க ஈஸியாக அதை யூஸ் பண்ண முடியும், அதை காப்பி பண்ணலாம்,
மற்றவங்க அதை ட்ரைனிங் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த யூனிக் ஸ்கில் அப்படின்ற இந்த ஸ்கில்லை அவங்க கால்குலேஷன் ஃபார்முலா மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்கில்லை வச்சு தான் பண்ண முடியும். அந்த யூனிக் ஸ்கில் இருக்கிற கால்குலேஷனை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அதை ட்ரைனிங் மூலமாக அப்டேட் பண்ண முடியாது. மற்ற எஸ் ரேங்க் வரைக்கும் இருக்கிற ஸ்கில் எல்லாமே ட்ரைனிங் மூலமாக அதை கற்றுக்க முடியும். ஆனால் இது ஒருத்தங்கிட்ட கிடைச்சது அப்படின்னா அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு யூனிக் ஸ்கில்லை நீ எப்படா காப்பி பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்சி அவன் கோவத்தில் கத்திக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ கோவப்படாதப்பா, நான் உங்ககிட்ட செஞ்சு காட்டுறேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கடுப்பாவான். ஆனால் இங்கே இருக்கிற எஸ்ராங்கன்ற ஐயோ, ஓ அப்படியா, நீ சொல்கிறது கேட்டா நீ சொல்கிறது உண்மை மாதிரி தான் இருக்கு. ஆனால் உன்னால் எப்படி இந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை காப்பி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். இந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில் மூலமாக அவங்க மற்றவங்களுக்கு எல்லாமே பண்ண முடியுது. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இதை நான் காப்பி பண்ணிட்டேன்னா எனக்கு கூட என்னால் ஹீல் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது காப்பி பண்ணுறது மூலமாக இதோட பவரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இவங்களோட இந்த சாக்ரிஃபைஸ் பவர் மற்றவங்களுக்கு ஹீலிங்காகவும் அவங்களுக்கு அட்டாக்கிங் பவராகவும் மாறுது. ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா அவங்களால கூட இவங்க உடம்ப ஹீலிங் பண்ண முடியல. இவங்க உடம்பு இன்னும் டிசீஸால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் நான் அதை காப்பி பண்ணேன்னா என்னால் இதை யூஸ் பண்ணி என் உடம்பை ஹீல் பண்ணுற அளவுக்கு நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி நீங்கள் உங்கள் பவரை வெளிக்காட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே, அது கேட்டு அந்த எஸ்ராங்கன்ட்ரும் அவங்களோட அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில் அப்படி வெளியே கொண்டு வருவாங்க. அதை பார்த்துட்டு அந்த பார்க்கு, இங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கோவத்தில் கத்திட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த பிளாங்க் கார்டு இருக்கு பாருங்க, அதை எடுத்து அவங்களோட அந்த ஸ்கில் அப்படியே காப்பி பண்ணிடுவான். அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில் இப்போ அந்த பிளாங்க் கார்டு மூலமாக காப்பி செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்த உடனே, அதை அப்படியே நம்ம ஹீரோ, இப்போ என்னால் உங்கள் சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியும். சாம்பிள் காட்டவா? நீங்கள் தான் என்னை நம்பலையே, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்புவீங்க. இங்கே பாருங்க உங்களோட இந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில் எப்படி அப்படி நம்ம ஹீரோ கையில் அந்த ஸ்கில்லை கொண்டு வருவான் பாருங்க. அதை பார்த்து வாயை பொழந்துருவாங்க அவங்க 2 பேரும். அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஸ்கில் அப்படி மறைய வச்சுட்டு, என்ன இப்போ நம்புறீங்களா, பேரம் பேச ஆரம்பிக்கலாமா அப்படி நம்ம ஹீரோ டீலிங் போட ஆரம்பிப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய சம்பவம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க.